அதிமுகவில் இன்றைக்கி பல உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு இருக்குது. இன்றைக்கி தான் ஆரம்பித்தது, நேற்று ஆரம்பிச்சதுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நான் செங்கோட்டையனை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது முதல்ல சொல்லிடுறேன், எனக்கு தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் கோஷ்டியோ, பழனிசாமி கோஷ்டியோ, இல்லை சசிகலா கோஷ்டியோ, தினகரன் கோஷ்டி, அந்த கோஷ்டியும் கிடையாது. எனக்கு வேண்டியது அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும். இந்த தனிப்பட்ட, அதாவது ஒற்றை தலைமை அப்படின்றதுலாம் அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு இருந்த பக்குவம், சாதுரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அவனுக்கு கிடையாது. அதனால தான் நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், யார் பொதுச் செயலாளராக இருந்தாலும் அவங்களுடைய பொதுச் செயலாளர் பதவி 3 வருஷத்துக்கு இருக்கணும். 2 முறைக்கு மேலே யாரும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது அதிமுகவில். அதே மாதிரி ஒரு அரசியல், ஒரு பொலிட்டிக்கல் கமிட்டி மாதிரி போட்டு, இல்லை காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மாதிரி, காங்கிரஸில் இருக்க மாதிரி ஒரு 20 மெம்பர்கள் இருந்து அவங்க கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணணும். அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னமும் சொல்லியிருக்கிறேன், பன்னீர்செல்வம் இந்த ஸ்டாலினை பார்த்து பேசினப்பலாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அது சரியில்லை. தேவையில்லாமல் திமுக பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பிரச்சனையாக எலெக்ஷன் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆதரவாளர்கள்லாம் அதிமுக விட்டுட்டு ஒரு எலெக்ஷனுக்காக விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னேன். அதே தான் இப்போதைக்கு நான் செங்கோட்டையன்னு சொல்லுவேன். செங்கோட்டையன் போய் அதிமுக விட்டு திமுகவில் போய் ஆதரவாக இருந்தாக்க நிச்சயமாக ஆதரிக்க மாட்டேன். அது முட்டாள்தனம். செங்கோட்டையன் அப்படி செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சால் நான் செங்கோட்டையன் அந்த செயலை ஆதரிக்க மாட்டேன். அது தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, நான் எந்த கோஷ்டியும் சேர்ந்தவன் கிடையாது. அதிமுக திரும்ப வெற்றி பெறணும் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் வரணும். அதே மாதிரி எல்லாரும் கட்சியிலேருந்து புரிஞ்சவங்களாம் உள்ளே வரணும். அதுதான். இப்போ சசிகலா, ஜெயலலிதா அவங்க அம்மா செத்தப்ப சசிகலா முதலமைச்சராக வரதை நான் விரும்பலை. பழனிசாமி வர்றதை நான் ஆதரித்தேன். யாராக இருந்தாலும் ஆதரித்தேன். ஈவன் டிடி தினகரன் வர்றதை கூட நான் அந்த குடும்பத்துலேருந்து யாரையும் நான் வர்றதை ஆதரிக்கலை. ஏன்னா அந்த குடும்பத்தால் நல்லது நடந்தால் கூட பின்னாடி பொதுமக்கள் மத்தியில் கெட்ட பேர் வந்தது ஆரம்பத்திலேருந்து. அது ஜெயலலிதான்ற ஒரு நல்ல பேரால், ஜெயலலிதான்ற ஒரு பேருக்காக அதிமுகன்ற அவங்கள்ட்ட ஒரு பொது உடைமை இருக்கும். அவங்களே அந்த குடும்பத்தில் சில பேரை நீக்கினாங்க, குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு சசிகலாவை நீக்கினாங்க. திரும்ப அவங்க உடம்புக்காக இல்லை நட்புக்காக திரும்ப சேர்த்துக்கினாங்க. அது அவங்க பர்சனல் விஷயம். ஆனால் அந்த குடும்பத்தை கட்சியில் தலையிடாத பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது அவங்க சொந்த விஷயம். இன்னைக்கு நான் நன்றி கடன், நன்றி மரம் பேசுகிறேன்னா எனக்கு எவ்வளோ பேசுங்க. நான் முழுசாக ஜெயலலிதாவில் உருவாக்கப்பட்டவன். வேறு யாரும் எனக்கு மேலிடத்து சோக்கால் தலைமையில் எனக்கு யாருக்கும் நன்றியுடன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க எனக்காக செஞ்ச சில உதவிகள், எனக்காக என் பர்சனலாக கிடையாது. நான் இந்த உதவி எனக்கு பர்சனலாக தேவையில்லை. கட்சிக்காரனுக்காக செஞ்ச உதவிகள்லாம் நான் மறக்க முடியாது. அதில் செல்வ கணபதியும் அடக்கம். இப்போ திமுக சேலம் மாவட்டத்தில் ரொம்ப வலிமையாக இருக்குன்னா செல்வ கணபதி முக்கியமான காரணம். அது பேச்சு வரும்போது சொல்கிறேன். திரும்ப தினகரனோ சசிகலாவோ இல்லை பன்னீர்செல்வமோ முதலமைச்சராக வரணும்னா கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். இன்க்ளூடிங் பழனிசாமியும் கிடையாது. சாரி, அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு முடிஞ்சது. இனிமேல் ஒரு சான்ஸ். நான் சொன்னது, செங்கோட்டையன் தலைமையில் எல்லாரும் பொதுவாக தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைக்கணும். அந்த அவருக்கும் வயசாகிட்டுது. இளமையாக தெரிஞ்சால் கூட, சுறுசுறுப்பாக தெரிஞ்சால் கூட, அந்த ஆட்சி அமைக்கும் போது நம்ம எதிர்காலத்தை கட்சியை சீரமைக்கிறதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். அதுதான். நான் எந்த கோஷ்டியும் கிடையாது, யாருடைய கோஷ்டியும் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். யாராக இருந்தாலும் அதிமுக இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கலையா எலெக்ஷன் நிற்கிறதுக்கு கவலைப்படாதீங்க, அதிமுக ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். பிரச்சாரம் செய்தப்பறம் ஓட்டு போடுங்க, ஆதரிங்க, அதுதான் சொல்லுவேன். ஆனால் மாற்றம் தானாக வந்துக்கிட்டே வரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய நிலைமை நல்லா புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தவனையே ஆதிக்கம் பண்ணுறது வெற்றியை கொண்டு வந்தால் அது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதிக்கம் அந்த அதிகாரம் செல்வாக்கு தானாக வரும். அதை விட்டுட்டு மன பீதியில் அவனை ஒழிச்சு கட்டணும், இவனை ஒழிச்சு கட்டணும், எல்லாரையும் ஒழிச்சு கட்டணுனாக்க அப்புறம் கட்சியே ஒழிஞ்சு போயிடும். அது நல்லதில்லை. அது அதிமுக மக்களுக்கு செய்கிற நல்லதும் கிடையாது. அந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன். நான் யாருக்கும் தன்னம்பிக்கை, அதாவது ஒரு தீயவன் கூட உங்களுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் அவனுக்கு நன்றியுடனாக இருக்கணும். அதுக்காக ஒரு தீயன் இன்னொரு தீய செயல் செய்யறதுக்காக இல்லை. நான் எந்த ஒரு தீவனம் இருந்தாலும் எனக்கு ஒரு
அவனுக்கு எனக்கு ஒரு நல்லது செஞ்சேன், அதனால் அவன் சொல்கிற ஒரு படுகொலை செய்யணும் அப்படின்லாம் சொல்லலை. அவன் குடும்பத்துக்கு அவனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அவன் அந்த செய்கிற நன்றி மறவாத நம்ம செய்கிற செயல் மீதி பேருக்கு பாதிப்பு இல்லாத அவனுக்கு உதவியாக இருக்கிறத செய்யணும், அவ்வளோதான். அதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு பழனிசாமி உங்களுக்கு நல்லது செஞ்சால் அவனுக்கு நன்றி உள்ளவனா இருங்க, அதில் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ அதிமுக எப்படி போகுதுன்னா, இந்த ஜெயலலிதானி ஜானகினின்னு இருக்கும்போதெல்லாம் பட்ட கஷ்டம், அப்போலாம் இருந்த கஷ்டத்தை விட அப்போலாம் ஒரு ஆர்வம் இருந்தது, துணிச்சல் இருந்தது, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து அப்போ வந்து கட்சி இளமையாக இருந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் மட்டும் இளமையாக இல்லை, கட்சியே இளமையாக இருந்த மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வந்து வந்துடுவோம், ஏன்னா ஜெயலலிதான்ற ஒரு தலைமை வந்துட்டுது. கட்சி வந்து அவங்க கிட்ட இல்லாத போனாலும் அந்த எலெக்ஷன் பிறகு சேவல் சின்னத்தில் அவங்க 30 இடத்துல ஜெயிச்ச உடனே எதிர்கட்சி தலைவரான உடனே எல்லாருக்கும் புத்தி வந்தது, எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்துட்டாங்க, தான் ஓகே எல்லாம் நடந்தது. அந்த நடக்கும்போது தான் இப்போல்லாம் சொல்கிறாங்க செங்கோட்டையன் வந்து திமுக ஆதரவாக செய்கிறாங்க. அப்படி இல்லை. பன்னீர்செல்வம் கூட சொன்னது என்ன, நம்ம சிதறி கிடந்தால் திமுக சாதகமாக இருக்கும். அது உண்மை உலகறிஞ்ச உண்மை. இந்த தொழில்நுட்ப பிரிவு இந்த மாதிரி சில முட்டாள்களை ஏன் எனக்கு பிடிக்கிறது இல்லைன்னா, இவனுக்கு தான் கட்சி அழியத்துக்கே காரணம். அதிமுக மட்டும் இல்லை, மீதி இந்த ஜாதி கட்சி மத கட்சி எல்லாரும் ஒருத்தனை சீண்டி விட்டு பொதுவாக இருக்கணும்னா கண்ணாபுரன் பேசி அவனுங்களுக்கு இந்த கட்சி மேலேயே அந்த தலைவர் மேலேயே வெறுப்பு உருவாக்குறதுக்கு காரணமே இந்த ஐடி விங்குன்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் எழுதுறவனுங்க தான். அவனுங்களாம் நாகரிகமாக எழுதணும், அவங்க கருத்தை பகிர்ந்து சொல்லலாம், எல்லாரும் கருத்தை சொல்லுவோம், அதெல்லாம் ஏற்றுக்கணும். இது எனக்காக சொல்ல, எல்லாருக்கும். எனக்கே கடுப்பு போகிறதே சில பேர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுகிறீங்க, எனக்கு நான் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை ஒருத்தனை விமர்சனம் பண்ணோன்னா அது காரணம் வந்து என்னை ஒருத்தன் சீண்டனால் தான். ஆனால் என்ன சீண்டனவனை வந்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, பார்த்தியா நீ சொன்னீங்க உனக்காக அப்பா இப்போ வாங்கி கட்டிக்கினே அப்படி தான் சொல்லுவானுங்க. அது வந்து எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கே வந்து வக்காலத்து வாங்கினவனு கூட ஒன்று எவனும் எனக்கு ஒன்றும் வக்காலத்து வாங்கணும்னு தேவையில்லைன்ட்டு நான். இதெல்லாம் ஒரு மாயை. ஏன்னா ஒருத்தன் வளர்றானாக்கே நான் வந்து 10 பேர் சேர்ந்து திரும்ப வளர்றதுலாம் எனக்கு பிடிக்காது, அதை பற்றி கவலை இல்லை. ஸோ அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து திமுக கூட போகிறாங்க அப்படின்றதெல்லாம் முட்டாள்தனம். இப்போ உதாரணத்துக்கு இல்லை, செங்கோட்டையன் வந்து அந்த சொன்னால சேவல் சின்னத்தில் சட்டசபையில் கருணாநிதி முகத்தில் அடித்த ஒரு புத்தகத்தை எடுத்து, அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள மனுஷன் அன்றைக்கி திமுக பக்கம் போவானே, அது உங்கள் கையிலே விட்டு விடுறேன். அடுத்தது, இந்த கட்சிக்காரன் அவன்கிட்ட பேசக்கூடாது, இந்த கட்சிக்காரன் இவன்கிட்ட பேசக்கூடாது, என்ன இதெல்லாம்? நான் ஜெயலலிதா இருக்கும்போதே அப்படிலாம் பண்ணது கிடையாது. நான் எல்லாம் நீ பேசிகிட்டு தான் இருந்தேன். அது வந்து இயல்பு, அது வந்து சமுதாய வாழ்க்கை. நீ அவங்ககிட்ட போய் பேசக்கூடாது, இவங்ககிட்ட போய் பேசுறது, எவன்டா நீங்களாம் ரூல் போகிறதுக்கு? இப்போ நானே இங்கே இப்போ இந்த நாட்டிலே வாடுறேன், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னா அவன் அந்த எந்த கொம்மனாக இருந்தாலும் அவன் வேலையில் அவன் அந்த வேலையோடு சரி, அதுக்கு அந்த வேலைக்கு அடுத்தது அவனுங்க யாரோ நான் யாரோ, அது மாதிரி தான் அரசியலும். அரசியல் கட்சி அப்படின்றதுலாம் ஒரு எல்லை இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு நம்ம சமுதாய வாழ்க்கை இருக்குது, நம்ம முன்னேறணும். எந்த கட்சியிலும் அதுக்கு தான் அடிக்கடி எல்லாரும் சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன ஏமாற்றம்னா எல்லாம் 30 வயசில் உங்களுக்கு எல்லாம் மாறி போச்சு, ஒன்றும் மாறலை. அதான் பிரச்சனையே. நான் 30 வயசுக்கு முன்னே இருக்கும்போதெல்லாம் மன்மோகன் சிங் வந்து நிதியமைச்சராக இருந்து எல்லாம் அந்த தங்கத்தையும் அடமானம் வச்சாங்க, நாடே பேங்க்ரப்ட் ஆகிட்டுது. அப்போ தான் ஓப்பன் அப் த எக்கானமின்னு சொல்லிட்டு குளோபலைசேஷன்லாம் வந்தது. அப்போ அந்த மாற்றம்லாம் பார்த்து அப்பா அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்த சமயம், நான் ஈவன் லண்டன்லேயே சில நியூஸ் மீட்டிங்கில் கூட பேசினேன். இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் வந்ததால் இன்னும் நிறையா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் எல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் 30 வருஷம் சென்ற ஊருக்குலாம் வந்து பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. பண்ருட்டி, கடலூர், இப்போ சென்னை எல்லாம் குப்பை. இப்போ நல்ல வேலை இப்போ சமீபத்தில் பார்க்குற விக்கிரவாண்டி பண்ருட்டி ரோடு வந்து அந்த நெய்வேலி ஆர்ச் அந்த கடலூர் வரைக்கும் திரும்ப வேலையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது நல்ல செய்தி. ஆனால் 8 வருஷம் 10 வருஷம் ஆகுது. அதனால் எவ்வளோ உயிர் சேதாரம், எவ்வளோ பொருளாதார அல்லது ஈவன் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பாதிப்பு. இன்னும் 2 வருஷம் ஆகும் சொல்கிறாங்க, அது முடிஞ்சால் நல்லது. இதெல்லாம் சொல்ல வரேன், எதுக்கு சொல்ல வரேன், எதையும் மூர்க்கத்தனமாக குறுகிய பார்வையோடு அணுகாதீங்க. நிறைய இந்த தொழில்நுட்ப பிரிவுன்னு சொல்லிட்டு இந்த ஜாதி கட்சிக்காரனுங்க மத கட்சிக்காரனுங்க இல்லை மொழியை வச்சு அல்பனுங்க நிறையா, அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்களா 200 ரூபாய்க்கு எழுதணுங்கலாம் இருக்கான்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. அது மாதிரி எழுதி இப்போ அதிமுகவும் அப்படி போயிட்டுது. இந்த அதிமுகவில் இருக்கிற பிளவு வந்து அந்த ஜானகி ஜெயலலிதா இந்த பிளவோடு ஒன்றும் பெரிய பிளவு கிடையாது. அதனால் ஒருத்தன் அசிங்கப்படுத்திக்காதீங்க. ஒரு ஆரோக்கியமான விவாதம் இருக்கட்டும், அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக கட்சியை உருப்பட வைக்கிறதுக்கு இருக்கணும். பார்ப்போம்.